தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாரு. எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். கர்த்தருடைய வார்த்தை திரும்புவோம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களை, பல 100 ஆண்டுகள் கட்டப்பட்ட அந்த மக்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தார் என்று இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ள வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இங்கே கர்த்தர் சொல்லும் பொழுது கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என்று கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்று கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஜெபம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. அருமையானவர்களே, ஜெபத்தில் தேவனை அணுகுவதற்கு விசேஷமாக 2 வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். முதலாவது வழி வார்த்தை வழி. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தை வழி. யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆதியிலே தேவன் இருந்தார், அந்த தேவன் வார்த்தையாக இருந்தார் என்று எழுதியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகவே தேவனுக்கே ஒரு ஆதி ஆரம்பம் இருக்கிறது, அது வார்த்தை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவனை அணுகுவதற்கு பிரதானமாக தேவன் வைத்திருக்கிற வழி வார்த்தை வழி. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பதிலை வேதத்திலிருந்து முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து அந்த வாக்கு தத்துவத்தின் மூலமாக கர்த்தரை தொட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். 100 கோடி மைலுக்கும் அதிகமாக வியாபித்து கொண்டிருக்கிறார். தேவனை எந்த கோணத்தில் எந்த திசையில் போய் தொடுறது? தொட முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. தேவன் அவரை தொடுவதற்கு உதவியாக மக்களுக்கு இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். கட்டுக்கடங்காத தேவன் வார்த்தைக்கு தம்மை கட்டுப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தை மூலமாக மக்கள் தேவனை தொடும்படி ஒரு வாய்ப்பை உண்டாக்கி வாக்கு தத்தங்களை கர்த்தர் புஸ்தகத்தில் எழுதி மடியில் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபம் என்று வரும்பொழுது முதலாவது பிரச்சனைக்கு தீர்வை புஸ்தகத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் ஏற்கனவே ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விட்டு தான் ஜெபிக்கும்படி உன்னை அழைக்கிறார். வேத புஸ்தகம் பதில்கள் நிறைந்த புஸ்தகம். ஆகவே முதலாவது பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். பதில்கள் வாக்குத்தத்தத்தின் வடிவில் இருக்கிறது. அவைகளின் மூலமாக கர்த்தரை தொடும்படி கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். உபவாசம் இல்லை, கண்ணீர் இல்லை, அருமையான முல்லை பாருங்கள், அங்கலாய்ப்பு இல்லை, கூப்பாடு போடுறதில்லை, வார்த்தை வழி. ஞானமுள்ள தேவனுடைய மக்கள் வேதத்திலிருந்து இவளை கற்றுக்கொண்டு வார்த்தையிலே ஆரம்பிக்கிறார்கள். இன்னொரு வழி இயேசு என்கிற வழி. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எல்லாரும் சத்தமாச்சிங்க. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஜெபத்தை பற்றி கர்த்தருங்க பேசுகிறதை பார்க்கிறோம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசு வழி, அது சந்தேகமே கிடையாது. ஆனால் இங்கே கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக ஜெபத்தை பற்றி பேசுகிறார். என்னை அன்றி ஒருவனும் பிதாவாய் தேவனிடத்திலே ஜெபத்திலே வரான். அருமையானவர்களே, தேவனை அணுகுவதற்கு 2வது வழி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை தொடலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20 இப்படி சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். எல்லா மக்களும், யாக்கோபாகட்டும் தாவீதாகட்டும், வருகிற நாளுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் தேவனை தொட்டார்கள், வேற வழியில் வரல. ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஏராளமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள், எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன்னா அப்படியே ஆகு கடவுன்னு அர்த்தம். எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசுவுக்குள் அப்படியே ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு ரெண்டாவது வழி கர்த்தரை தொடுவதற்கு, கர்த்தருடைய கல்வாரி மூலமாக, அவருடைய பாடுகள் மூலமாக, அவருடைய தியாகத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய தியாக பலியின் மூலமாக தேவனை தொடுகிறது. இது ரெண்டாவது வழி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில வழிகள் இருக்கிறது, ஆனால் பிரதானமாக கர்த்தர் 2 வழியை தான் வைத்திருக்கிறாரு. ஆகவே கர்த்தரை அணுகுவதற்கு திட்டமான சில வழிகள் இருக்கிறது. 10 வழியை கர்த்தர் வைக்கல. அருமையான கவனியுங்கள். நாம் நினைக்கிறதுலாம் வழி இல்லை, தேவன் வைத்திருக்கிறது தான் வழி. அவருங்க சொல்லியிருக்காரு, இயேசு தான் வழி. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவை அம்பு குறியிட்டு பழைய ஏற்பாட்டிலே காண்பித்தது. கல்வாரியிலே எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் பதிலாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அருமையான பதிலை இன்றைக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய பாடுகள் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக பிதாவாய் தேவனை அணுகும்படி வேதம் திட்டமாய் போதிக்கிறது. போன வாரத்தில் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவின் கல்வாரி குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் காண்பித்தேன். ஏசாயா 53:4 சொல்கிறது, மெய்யாகவே இயேசு தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை, நம்முடைய வேதனையை சுமந்தார். பாருங்கள், மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். இப்போ இயேசு சுமந்த வியாதியை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுடைய பிரதிநிதியாக அதை சுமந்து தீர்த்து அதற்காக கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்து தண்டிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அதுக்கு ஒரு முடிவு கட்டி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பிதாவாய் தேவனிடத்தில் கல்வாரி மூலமாக நீங்கள் வரலாம். கர்த்தாவுடைய குமாரனுடைய பாடுகள் நிமித்தமாக கண்டிப்பாக நிர்ணை குணமாக்க வேண்டும். அப்படி இப்படி இல்லை. ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கடவுளுக்கும் ஆமேன் தான். ஆகவே கடவுளும் வலது பக்கம் இடது பக்கம் போக முடியாது. ஆகவே கல்வாரி பாடுகள் மூலமாக ஏசாயா 53:4 எழுதியிருக்கிறபடி என்னுடைய வியாதிகளை அவர் சுமந்தபடினாலே கண்டிப்பாக நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீர் என்னை குணமாக்கியே தீர வேண்டும் என்று அருமையானவர்களே உரிமையோடு ஜெபிக்கலாம். கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு உரிமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஜெபத்தில் அதிகாரம். இந்த அதிகாரம் வார்த்தையின் மூலமாக வருகிறது. ரெண்டாவது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக வருகிறது. ஒரு மனுஷன் வார்த்தையின் மூலமாக வரும்போதும் கர்த்தருக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கோபிச்சுவிட போகிறதில்லை. அடுத்து குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மூலமாக வரும் பொழுது பிதாவாய் தேவன் பதில் கொடுத்தே தீர வேண்டும், பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே இயேசு இந்த வியாதியை சுமந்து தீர்த்தபடினாலே கண்டிப்பாக நிர்ணய குணமாக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கட்டாயமாக அருமையானவர்களை கேட்கலாம், கேட்க வேண்டும். இதுதான் அருமையானவர்களே ஜெபத்திற்கு தேவன் வைத்திருக்கிற வழி. ஆக இந்த காலைவேளையிலே பண விஷயத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கல்வாரியிலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லாரும் சொல்லுவோம், அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யான் ஆகும்படி எனது நிமித்தம்
இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆகவே ஐஸ்வர்யவான் அவருக்கு தேவன் ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழி இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கவனியுங்கள், இன்னைக்கு இந்த இயேசு மூலமாக அருமையான கல்வாரியில் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை மையமாக வைத்து பிதாவாய் தேவனுக்கு பிரஷர் கொடுக்கலாம். கர்த்தாவே, நான் ஏழையாக இருக்க முடியாது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வாரி பாடுகள் மூலமாக இயேசு என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கி இருக்கிறார். ஆக்க போறார்னு போல ஆக்கி இருக்கிறார். பரலோகத்தின் தேவனை பொறுத்த அளவில் அருமையான இயேசு விசுவாசிக்கிற தேவனுடைய மக்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யவான் ஆகியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்காக ஏற்கனவே தரித்திரர் ஆகிவிட்டார். இனி 21 நாள் உபாசம் இருந்தால் கடவுள் தரித்திரராக போகிறதில்லை. ஆகவே ஏதோ எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகிறதில்லை. கடந்த காலத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் அவருடைய திட்டங்களை தீட்டி முடித்து விட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஏழைகளாக இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலருக்குள்ளே ஏழைகள் இராதபடிக்கு கர்த்தர் இந்த யூபிலி ஆண்டை வச்சாராம். யூபிலி ஆண்டுன்னா பாருங்க, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற அந்த ஆண்டு தான் யூபிலி ஆண்டு. அந்த யூபிலி ஆண்டில் யார் யாரெல்லாம் கடன் வாங்கியிருந்தானோ அந்த கடன் எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அவ்வளோதான். அவன் கடனை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யார் யாரெல்லாம் கொண்டு ஒத்தி வச்சிருந்தானோ அந்த நிலத்தெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை போட்டார். ஆகவே 50வது ஆண்டுக்காக அவர்கள் காத்திருந்தால் யூபிலி ஆண்டு. யூபிலினா விடுதலைன்னு அர்த்தம். அந்த 50வது ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியை அருமையான சுட்டி காட்டுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு தான் நம்முடைய யூபிலி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ற யூபிலி, இயேசு என்ற விடுதலை. பாருங்கள், இயேசுவனுடைய அந்த கல்வாரியை தான் யூபிலி ஆண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அருமையானே மக்களுடைய கடன் தொல்லைகள் ஒத்திக்க வச்சது, இவளை எல்லாம் அருமையானே கர்த்தர் ரிலீஸ் பண்ணி விடுகிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே நம்முடைய யூபிலி ஆண்டு வந்து விட்டது. இன்றைக்கு யூபிலி ஆண்டில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை அருமையானே விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே அவர் கிரியை செய்து கடன் கூறு எல்லாம் வெட்டி அருமையானே நம்மை விடுதலையாக்குகிறார். ஆகவே இங்கே 3 குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான். எல்லாரும் சொல்ல, நான் ஆராதிக்கிற இயேசு ஐஸ்வர்யவான். இரண்டாவது குறிப்பு, அவர் நமக்காக கல்வாரியிலே தரித்திரர் ஆனார். 3வது குறிப்பு, அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் மேலே அள்ளி போட்டு கொண்டபடினாலே அவருடைய ஐஸ்வர்யம் இன்றைக்கு நம்முடைய பங்காக என்ன செய்கிறது, மாறுகிறது. தேவனுடைய திட்டம். இதுக்காக நாம் ஏதோ ஒன்று செய்கிறதில்லை. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம், இப்போ கல்வாரியை விசுவாசிக்கிறோம். இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. விசுவாசிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. அற்புதத்தை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன், எளியவனை சாணி மேட்டிலிருந்து தூக்கி எடுத்து ஜனத்தின் அதிபதியிலோடு உட்கார வைக்கிற தேவன். குப்பையிலிருந்து தூக்கிறவர் அவர் தான், ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவரும் அவர் தான், சாணி மேட்டிலிருந்து தூக்குறதும் அவர் தான், ஜனத்தின் அதிபதியோடு உட்கார வைக்கிறதும் அவர் தான். இதெல்லாம் அவருடைய வேலை, மனுஷன் செய்ய முடியாது. மனுஷன் செய்கிறதெல்லாம், கர்த்தாவே இந்த குப்பையிலிருந்து என்னை தூக்குற தேவன் ஜீவிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யார் என்னை தூக்க முடியாது, ஆனால் நீர் என்னை தூக்க முடியும் நான் நம்புகிறேன். தூக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன். கர்த்தாவே தூக்கும், நம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும் எந்த அருமையான மனிதன் இடம் கொடுக்குறான், அவ்வளவுதான். மற்ற எல்லாவற்றையும் அருமையானே கர்த்தர் செய்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது குறிப்பு, கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தார்னு சொன்னா கூட கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். கவனிங்கள், பரலோகத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஆபிரகாம் இப்படி சொல்றான், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்,
உயர்த்துகிறேன். கவனியுங்கள். ஆகவே உடையவராகின்னு சொன்னால் ஓனர்னு அர்த்தம், சொந்தக்காரன் அர்த்தம். எதுக்கு சொந்தக்காரன்னு கேட்டால் பரலோகத்துக்கு மாத்திரமல்ல பூலோகத்துக்கும் சொந்தக்காரர்கள் இடையில தான் வானாதி வானங்கள் எல்லாம் இருக்கிறது, நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. எல்லாம் பரலோகமும் பூலோகமும் எல்லாம் இந்த இயேசுவுக்கு சொந்தம். அருமையான அவ்வளோ பெரிய பணக்காரன் தான் இந்த இயேசு. முதலாவது மனதில் இதை பதிக்க வேண்டும். காரணம், அவர் ஏழையாக இருந்துக்கிட்டு ஒன்னிய ஏழ்மைத்தனத்திலிருந்து தூக்க முடியாது. அவரே பாவம் ஏழை, ஒன்னிய எங்கே தூக்க போகிறாரு? கவனிங்க. ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்தவ சமுதாயத்திலே பெரிய தீமை என்னன்னு சொன்னால் பாருங்கள், இந்த ஞானக்குறைவு, சத்தியத்தை குறித்த ஒரு ஞானக்குறைவு தான். வெள்ளைக்காரர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். வேதத்தை கொண்டு வந்தாங்க, கர்த்தருக்கு தோத்திரம். ரட்சிப்பை கொண்டு வந்தார்கள், அதற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் இந்த சத்தியத்தை அவங்க கொண்டு வரல. ரட்சிப்பை சொன்னாங்க, ஆனால் கிறிஸ்தவங்கன்னா அவங்க ஏழையாக தான் இருக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தை அன்றைக்கே அவர்கள் மக்களுக்குள்ளே பரப்பி விட்டார்கள். ஆகவே அவருடைய மிஷனரியில் லண்டன்லேருந்து வந்தவங்க தொப்பியை கழட்டி நம்ம ஆள்கிட்ட கஞ்சி வாங்கி குடிச்சு தான் அவங்க நினைச்சிருக்காங்க ஊழியம் செய்திருக்கிறார்கள். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அது தொப்பி என்னன்னு சொன்னால் அது இரும்பு தொப்பி, நல்லா கஞ்சி ஊற்றுற மாதிரி வசதியாக. அந்த தொப்பி எடுத்து நம்ம பணையிடுறாங்க நம்ம மக்கள். அவங்ககிட்ட வந்து கஞ்சி வாங்கி அவங்க குடித்து ஊழியத்தை செய்திருக்காங்க. ஏன்னா ஏழ்மைதான் தாழ்மையினுடைய அடையாளம் என்ற அறிவினத்தை அவர் வைத்திருந்தார்கள். அதை பரப்பிட்டாங்க. ஆக அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அருமையானவர்களே, இந்த தரித்திரியம் கிறிஸ்தவ சமுதாயத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் நினைச்சுகிறார்கள், சங்காரமாகிறார்கள். கோயில் இருக்க பை இருக்குதே, அதுவே இதற்கு சாட்சி. அது வெள்ளைக்காரங்காலத்திலிருந்து வந்த சுருக்கு பை. உலகத்திலேயே சின்ன பையை சுருக்கு பையை பார்க்கணுன்னா கோயில் தான் பார்க்கணும். அதை நீள குச்சியில் அதை கொறுத்து இப்படி நீட்டுறது. அந்த பை பேசிக்கொண்டே இருக்கிறது, ரொம்ப போட்டுறாத கிழிஞ்சிருவேன், இருக்கிறதுல சின்ன சில்லறையை எடுத்துனுச்சு உள்ள போடு, என்னை கிழிச்சிடாத. ஆக 50-60 ஆண்டுகளாக அது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. மக்களும் இருக்கிற சின்ன சில்லறையை போட்டு செஞ்சுருக்காங்க, போய்கொண்டே இருக்கிறார்கள். கோயிலில் அங்கே எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு காசு கிடையாது, 5000 ரூபாய்க்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு காசு கிடையாது. அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இதான் அவல நிலை. ஏன்? இயேசுநாதர் ஏழை, நாங்களும் ஏழை. எங்கள் காணிக்க போய் சுருக்க போய் எங்கள் வாழ்க்கையும் சுருக்கம், ரொம்ப சுருக்கம். அருமையால் இயேசு ஏழை அல்ல, இயேசு மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன். நீங்கள் புத்தியிலே ஏழைகளாக இருக்கிறீர்கள். யூ ஆர் புவர் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். பாருங்க, ஜீசஸ் இஸ் நாட் புவர். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் ஏழ்மைத்தனமாக இருக்கிறது. ஆகவே மூத்த போதவர்கள் சொல்லிக் கொடுத்ததே அதே இளைய போதவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் வேதம் சொல்லுறது, இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன், பரலோகத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். அருமையானவர்களே, பரலோகத்தை பற்றி சீக்கிரம் ஒரு சில குறிப்புகள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 16 பரலோகத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நகரம், அந்த கிராமம் போல கடவுள் கிராமத்தில் குடியிருக்கல, உலகத்திலேயே பெரிய நகரத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? குடியிருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ராஜா கிடையாது, கர்த்தர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உலகத்தில் நீங்கள் லண்டன் ஆகட்டும், டொரண்டோ ஆகட்டும், அல்ல டோக்கியோ ஆகட்டும், எதுவுமே இந்த பட்டணத்தோடு கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பட்டணத்தில் தான் நம்முடைய ராஜா குடியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இங்கே சிங்காசனம் பெற்றிருக்கிறார். அவருடைய பட்டணத்தை பற்றி சுருக்கமாக 4 வசனத்தில் விளக்கம் கொடுத்துருக்கிறார். பாருங்க, வாசிக்கிறேன். அந்த நகரம் சதூரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அந்த தேவதூதன், அது 12000 ஸ்தாதி அளவாயிருந்தது. ஸ்தாதின்னு சொன்னால் ஃபர்லாங்னு அர்த்தம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கிலோமீட்டர் கிடையாது, ஃபர்லாங் தான். 8 ஃபர்லாங் சேர்ந்தா 1 மைல். ஆகவே இங்கே 12000 ஸ்தாதி நீளம், 12000 ஸ்தாதி அகலம். இந்த கணக்கை வைத்து பார்க்கும் பொழுது பரலோகத்தினுடைய நீளம் 1500 மைல், அதனுடைய அகலம் 1500 மைல்.
1500 பெருக்குனா மொத்த பரப்பளவு கிடைக்கும். மொத்த பரப்பளவு எவ்வளோ தெரியுமா? 22,50,000 சதுர மைல். இப்படிப்பட்ட பட்டணத்தை எங்கே பார்க்க முடியும்? பாருங்கள், பட்டணங்கள் இன்றைக்கி 100-150 கிலோமீட்டர் தான் அதிகபட்சமான நீளமாக அகலமாக இருக்கிறது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பட்டணத்தினுடைய பரப்பளவு 22,50,000 சதுர அடி கிடையாது, சதுர மைல். மனதிலே கொண்டு வாருங்கள். இதில் என்ன விசேஷம்னு கேட்டால் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. எல்லாம் சத்தமாச்சிங்க. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. 22,50,000 சதுர மைல் சுத்த பொன்னாக இருக்கணும்னு சொன்னால் அருமையான நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய பணக்காரன். தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. அவர் தரித்திரர் கிடையாது, பரலோகத்திலையும் தரித்திரர் கிடையாது, இன்னைக்கு உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறமும் ஒரு தரித்திரர் கிடையாது, பூலோக வாழ்க்கையிலும் ஒரு தரித்திரர் கிடையாது. காரணம், 5 அப்பத்தை கொண்டு 20,000 பேருக்கு அருமையானே வயிறு கிளியிற மாதிரி போட்டார் பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வேண்டாம் வேண்டான்னு கடைசியில் 12 கூட நிறைய நினைச்சார்கள், மிச்சம் எடுத்தார்கள். அவர் ஏழையாக இருக்க முடியாது. கவனிங்கள். ஆகவே எங்கே ஏழையானார்? எங்கே தரித்திரரானார்? சிலுவையிலே தரித்திரரானார். எதற்கு தரித்திரரானார்? உனக்காக. ஒரு நாளைக்கு நான் வேத வாசிக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானோடு பேசினாரு. 33 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்த அந்த நாட்கள் மாத்திரம் நான் புழுதியில் நடந்திருக்கிறேன். இந்த பூலோகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் நான் தங்கத்து மேலே தான் நடந்துட்டு இருக்கிறேன். உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமும் நான் தங்கத்து மேலே தான் இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷமாக நடந்துட்டுருக்கேன். புழுதியில் கால் வச்சதே கிடையாது. ஏன் 33 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே புழுதியில் நடந்தேன்னா, புழுதியில் கிடக்கிற மனுஷனை தூக்கி பொண்ணுக்கு நேராக உயர்த்தும்படி என்னைத்தானே தாழ்த்தி மனித அவதாரம் எடுத்தேன் கற்று சொன்னார். கவனிங்கள். ஏசு நம்ம போல சாதாரண மனுஷன் கிடையாது. அருமையான மனுஷ சாயலானார் என்று தேவன் மனுஷ சாயலானார். மனிதனை புழுதியிலிருந்து தரித்திரத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படி இந்த பூலோகத்திலே அருமையானுடைய வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவளை மனதில் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருமையானே ஏழ்மைத்தனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அடித்து விரட்டுவதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீர்கள். ஆகவே முழுவதும் சுத்த பொன்னாமை எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், முழுவதும் சுத்த பொன்னாமை. ஐஸ்வர்யம் வேணும்னா முதலாவது இது உள்ள போகணும், இவைகள் உள்ள வர ஆரம்பிக்கணும். மனசில் ஒரு பாராட்டு, நம்முடைய கர்த்தர் மேலே அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை, இவ்வளோ பெரிய பணக்காரன். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பணக்காரர் இருக்கான். கர்த்தருடைய சமூகத்தில் தூசி ஒருவரும் கம்பேர் பண்ண முடியாது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனதில் இந்த கர்த்தரை குறித்து ஒரு பாராட்டு இவ்வளோ வர ஆரம்பிக்கும் பொழுது ஐஸ்வர்யத்துக்கு வழியை அருமையால் நாம் திறந்து விடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் மனதில் ஏசுநாதர் ஏழை, நம்ம எல்லாருமே ஏழை தான். நீ வளர்த்துக்கிட்டு இருந்தால் அருமையால் ஒரு நாளும் அருமையால் விடிவு வர போகிறதில்லை. நம்ம ஏழ்மைத்தனத்தில் நம்ம விடுதலாக்கும்படி ஏதோ ஒன்று செய்திருக்கிறாருங்க. பாருங்கள், அடுத்த ஆள் எழுதப்பட்டிருக்கிறது 19ஆம் வசனத்தில், நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் என்ன செய்யப்பட்டிருந்தது? அலங்கரிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அஸ்திபாரத்தை ரத்தினத்தை வச்சு கட்டியிருக்காராம். இங்கே உடகையில் வச்சு கட்டுறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் ரத்தின கற்களாலே கட்டப்பட்டிருக்கிறது. அருமையான 12 அடுக்கு ரத்தின கல்லை வச்சு அவர் அவ்விதமாக கோட்டை சுவருக்கு அஸ்திபாரம் போட்டிருக்காராம். பாருங்க, அந்த ரத்தினங்களை பற்றி இங்கே விளக்கத்தை 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1ஆம் அடுக்கு வச்சிரக்கல், 2வது அடுக்கு இந்திரநீலம், 3வது அடுக்கு சந்திரகாந்தம், 4வது அடுக்கு மரகதம், 5வது அடுக்கு கோமேதகம், 6வது அடுக்கு பதுமராகம், 7வது அடுக்கு சொர்ண ரத்னம், 8வது அடுக்கு படியப்பச்சை, 9வது அடுக்கு புஷ்பராகம், 10வது அடுக்கு வைடூரியம், 11வது அடுக்கு சுனீரம், 12வது அடுக்கு சுகந்தி. வாசிக்க வாயில் எச்ச விடுற மாதிரி இருக்குது. வந்தால் தான் அருமையான ஐஸ்வர்யத்துக்கு நாம் வழியை வகுக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
கவனிங்க, முதலாவது ஆசீர்வாதம் வரணும்னா, ரெண்டாவது ஆசீர்வாதம் வரணும்னா, முதலாவது வார்த்தை உள்ளே போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனது இதை எடுக்கணும், அங்கீகரிக்கணும். இல்லை பாருங்கள், நேரம் போகலன்னு சொன்னால் அந்த அம்மாமாரு பணம் இல்லையேன்னு கவலைப்படுறது போல இதை எடுத்து திருப்பி திருப்பி வாத்துக்கிட்டே இருந்தால் பணம் தானாக அவங்கள தேடி நிச்சயம் வரும். உலகத்தில் எங்கேயும் இப்படி கல்லுகள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கெல்லாம் டூப்ளிகேட்டு. நம்ம சேட்டுமார்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் மனம் திரும்பிடுவாங்க. கர்த்தர் தான் அருமையானே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ். அது பரலோகத்தில் போன தான் நிச்சய முடியும், பார்க்க முடியும். எப்படிப்பட்ட தேவன்! இவர் ஒரு சன்னியாசி கிடையாது, பண்டாரம் கிடையாது, அநேக மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. அருமையான தேவன் மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இன்றைய கர்த்தரை அவமானப்படுத்துகிறாங்க. கடைசியில் இவர்கள் ஏழைகளாய் அருமையாக ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள். ஆகவே தரமான ஒரிஜினல் ஸ்டோன்ஸு பரலோகத்தில் கோட்டைச்சவரில் அஸ்திபாரத்தில் கர்த்தரை அடுக்கி வச்சுக்கிட்டு எழுதப்பட்டிருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், பட்டணத்தினுடைய நீளம் 1500 மைல், அகலம் 1500 மைல். கோட்டைச்சவருடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்டால் 1500, 1500, மறுபடியும் 1500, கடைசி 1500, 6000 மைல். 6000 மைல் நீளத்துக்கு 12 அடுக்கு அருமையான ரத்தின கற்களை பதிக்கணும்னா எத்தனை கோடி ரத்தின கற்கள் தேவையாக இருந்திருக்கும். இது சாத்தியமாங்கிற எண்ணம் வருகிறதா? வானத்தை பாருங்கள், நட்சத்திரத்தை. அருமையால் கோடி கோடியாக தான் நட்சத்திரங்களை என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் அபண்டன்ஸ். நம்முடைய தேவன் என்பவர் போதுமானவருக்கும் அதிகமாக நிறைவின் தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் கோடாகோடி ரத்தின கற்களை கோட்டைச்சவருடைய அஸ்திவாரத்தில் அருமையானே பதிச்சு வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கோட்டைச்சுவர் 12 விதமான ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சொல்லுவோம், அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அலங்காரம் சொன்னாலே கட்ட வார்த்தை நினைக்கான் பெந்த கொச்சக்காரன். அலங்காரமா? பரலோகத்துக்கே போக மாட்டீங்க, பரலோகமே அலங்காரம் பண்ணி தான் வச்சுருக்காருன்னு போட்டிருக்கு. அங்கே போனால் நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. அதனால் கர்த்தர் அங்கே நல்லா அண்டாவில் தண்ணி வச்சுருப்பார். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் முகத்தில் லொட்டுன்னு தெளித்து அப்பா பூலோகத்தில் தான் எல்லாரையும் கெடுத்து விட்டாங்க. விசேஷமாக பெந்த குதை பிரசிங்கமாரு பூலோகத்தில் உங்களையும் கெடுத்து, குடும்பத்தையும் கெடுத்து, சபையும் கெடுத்து விட்டீங்க. இப்போ நல்லா தெளிவாயிரியா, கண்ணை திறந்து பாரு. கடவுள் பிச்சைக்காரன் கிடையாது. அருமையான கடவுள் ஐஸ்வர்ய சம்மன். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கர்த்தர் சொல்வார், இனியாவது திருந்திரு. அங்கே தான் போட்டு குழப்பினீங்க பூலோகத்தில். அந்த உபதேசம், இந்த உபதேசம்னு புத்தகத்தை தவிர எல்லாம் உபதேசம் தான். அருமையான இந்த சர்ச்சில் இந்த ஒன்று தான் உபதேசம், வேற உபதேசமே கிடையாது. திட்டமிட்டு எல்லா உபதேசங்களும் அடித்து வெளியே துரத்திருக்கோம். நான் 40 வருஷமாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன். கடைசியில் வந்திருக்கேன். இந்த புஸ்தகத்துக்கு முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இங்கே தான் வாழ்வு இருக்கிறது. பணக்காரர் ஆகணும்னு சொன்னால் அருமையான கவனிங்கள், புஸ்தகத்தை கவனிக்கணும். ஆகவே அத்தனை கற்களை கோடி கோடி கற்களை அருமையானே அஸ்திவாரத்தில் வச்சுருக்கிறாரு. நம்ம ஆள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, தேவையான்னு கேட்பான். அதுதான் வந்துட்டு ஆலோசனை கேட்கல. அவர் கேட்டிருப்பாருன்னா பரலோகமே இருக்காது. அங்கே 2 உடகளை வச்சுக்கிட்டு கர்த்தர் உட்காந்துருக்க வேண்டியதான், ஒன்றையும் துணைக்கு வச்சுக்கிட்டு. தேவையா இந்த பேச்சுக்கு அருமையான நம்ம தேவனிடத்தில் இடமே கிடையாது. தேவையா என்ற கேள்வி கர்த்தருடைய ஒக்கபிலரியில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவைக்கும் மிக மிக அதிகமாக படைக்கிற தேவன் அதுதான் நம்முடைய தேவன் என்பது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே முதலாவது பாயிண்ட், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஏழை கிடையாது. இன்னொரு வசனம் வாசிப்போம், சங்கீதம் 24:1. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் என்ற அந்த பதத்தை கவனியுங்கள். பூமி கர்த்தருடையது போல சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லும் பொழுது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பூமிக்குள்ளே அருமையான உள்ளே ஏராளமான செல்வத்தை கர்த்தர் நிறைத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் பொருள். ஏராளமான தங்கச்சுரங்களை கர்த்தர் அருமையான பூமிக்குள்ளே புதைச்சி தான் பூமியை படைத்திருக்கிறார். அதில் சில தங்கச்சுரங்கங்கள் மனிதருடைய கண்களிலே பட்டிருக்கிறது. அது சொல்கிறாங்க கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்கிறான். பாருங்கள், இந்த மாதிரி எத்தனையோ கோல்டு ஃபீல்டு உள்ளே இருக்குது. மனுஷனுடைய கண்களுக்கு என்னென்ன செய்வதில்லை, படவில்லை. ஏராளமான தங்கத்தை கர்த்தர் புதைத்து வைத்திருக்கிறார்.
ஏராளமான ரத்தின குவியல்கள் இந்த பூமிக்கடியில் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் அருமையானே ரத்தின குவியலில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ தேசங்களில் ரத்தின குவியல் உள்ளே மறைந்தே இருக்கிறது, இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏராளமான பெட்ரோலிய கிணறுகள், கோடி கோடி கணக்கிட முடியாத அளவுக்கு அருமையானே பெட்ரோலிய கிணறுகள் உள்ளே புதைந்திருக்கிறது. இவ்வளவு செல்வத்தை கர்த்தர் உள்ள புதைத்து பூமியை படைத்திருக்கிறார். அதை தான் தாவீது சொல்றான், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆக பரலோகம் அருமையானுடைய பணக்கார ஒரு பட்டணம், பூலோகமும் ஒரு பணக்கார ஒரு கோலம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஓனர் கர்த்தர், லார்ட் ஜீசஸ். இன்றைக்கி கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்னு போட்டிருக்காங்க, அது போர்டு தான் அது. ஆனால் உண்மையாக ஓனர் யாருன்னு கேட்டால் மிஸ்டர் ஜீசஸ். அவர் படைக்கலைன்னு சொன்னால் உனக்கு ஒரு ஃபீல்டு என்ன செய்யாது, கிடைக்காது. அவர் படைத்ததை நீ எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்க, ஆனால் அவர் யாருன்னு உனக்கு இன்னும் கண்ணு என்ன செய்யலை, தெரியல. இதுதான் பரிதாபமான ஒரு நிலை. அருமையான கவனியங்கள். ஆகவே எல்லா செல்வத்தையும் ஒரே ஒரு நபர் படைத்திருக்கிறார், அவருடைய பேர் இயேசு. அவ்வளவு பெரிய பணக்காரனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நான் பெருமைப்படுகிறேன். நான் ஒரு ஏழைச்சாமியை அருமையானவர்களே ஆராதிக்கவில்லை, பணக்கார சாமியை ஆராதிக்கிறேன். ஆகவே நான் ஏழையாக இருப்பது பொருந்தாது. பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யும், மனம் பெறும். நேச்சுரலாக இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு காரியம். இவளெல்லாம் நம்பும்போது செல்வம் நம்முடைய பங்காக மாறும், ஏழ்மைத்தனம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பனர். அது மாத்திரமல்ல, சிலுவையிலே அருமையானவர்களே அவர் நமக்காக தரித்திரரானார் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் தெளிவாக சொன்னால், நம்முடைய தரித்திரத்தை அப்படியே வாங்கி அவர் மேலே என்ன செய்யிட்டாரு, போட்டுக்கிட்டாரு. நம்முடைய பாவத்தை வாங்கி அவர் மேலே போட்டுக்கொண்டார், நம்முடைய வியாதிகளை வாங்கி அவர் மேலே போட்டுக்கொண்டார், நம்முடைய தரித்திரத்தை அப்படியே வாங்கி அவர் மேலே என்ன செய்தார், போட்டுக்கொண்டார். ஆகவே மனுக்குலத்தினுடைய தரித்திரம் இயேசுவின் மேலே சிலுவையில் வந்தது. இயேசு ஒட்டுமொத்த தரித்திரனாக, அகில லோகத்தின் தரித்திரத்தையும் சுமந்தவராக சிலுவையிலே தொங்கினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நோக்கம், நாம் ஏழைகளாக நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய திட்டம். இப்போ அருமையான நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கும்போது மாத்திரமே அவருடைய ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், பலிக்கும். இது எப்படி பலிக்குங்கிற கேள்வி நீ கேட்காத. காரணம், அவருக்கு 1001 வழிகள் என்ன செய்கிறது இருக்கிறது. அவர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். பாருங்க, யோபு கண்டதையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில் அருமையான 42ஆம் அதிகாரத்தில் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோசித்தார்னு சொன்னால் அதை முடிச்சிடுவார், அவ்வளோதான். தடை செய்வதற்கு எந்த சக்தியுமே கிடையாது. ஒரே ஒரு சக்தி தான் இருக்கிறது, இந்த மனித சக்தி. இது அவிசுவாசப்படும் பொழுது கர்த்தருடைய கரம் என்ன செய்யப்படுகிறது, தடைப்படுகிறது. எந்த பேயும் எந்த பிசாசும் அருமையான கர்த்தருடைய திட்டங்களை தடுக்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீ விசுவாசிச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். நீ அதனால தான் பல மாதிரி யோசிக்கக்கூடாது. வசனத்தின்படி அருமையான இவளையெல்லாம் நான் புரிந்து கொண்டு, கர்த்தாவே நான் ஐஸ்வர்யவான் நீர் சொல்லியிருக்கிறாரா, உடைய வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது. வேற ஒன்றும் எனக்கு புரியல. எந்த வழியில் செய்ய போறீர், எப்படி வரப்போகுது, ஒன்றுமே இந்த குருவி மூளைக்கு பிடிபடல. ஒன்று, நான் உடைய வார்த்தைக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இந்த நிலையில் அருமையான வரும் பொழுது எதிர்காலத்தில் செல்வந்தர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, சிலுவையிலே அவர் நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார் நாம் பார்க்கிறோம். தரித்திரத்தினுடைய அடையாளங்கள் 3 வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 47. சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு, வாசியுங்கள், பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் சத்துருக்களை சேவிப்பாய். உன்னை அழித்து தீர்மட்டும் சத்துருக்கள் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் நினைச்சுவார்கள், போடுவார்கள். இங்கே அருமையானவர்களே, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்றாரு, சகல பரிபூரணத்தையும் உனக்கு கொடுத்தேன். அந்த நாட்களில் நீ வாயை திறந்து என்னை தோத்திரம் பண்ணலை,
நன்றியை காமிக்கலை, என்னை ஆராதிக்கவில்லை. ஆக இப்போ எல்லாம் குறைஞ்சி போய் தரித்திரம் உடைய வாழ்க்கையிலே பலிக்க போகிறது. அதனுடைய அடையாளங்கள் 3: ஒன்று பசி, அடுத்தது தாகம், அடுத்தது நிர்வாணம். இந்த 3 தான் அருமையானவர்களே தரித்திரத்தினுடைய அடையாளம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பசி, தாகம், நிர்வாணம். வாசிக்கலாம் இன்னொரு பகுதி, எரேமியாவினுடைய புலம்பல் 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து அதே கருத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். குழந்தைகளின் நாவு, வாசிங்க, தாகத்தால் மேல் வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்தாக்கல, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இப்போ அடுத்தாக்கல, ரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்கிறார்கள். 3 காரியத்தை இங்கே எரேமியா சொல்கிறான்: பசி, தாகம், நிர்வாணம். இதுதான் தரித்திரத்தினுடைய அடையாளம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அருமையானவர்களே அவர் பசியாய் தொங்கினார் என்பதை அருமையானவர்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அருமையானவர்களே, எபிரேயர் நிருபத்தில் தேவ தூதர்கள் இவளையெல்லாம் உற்று பார்க்க ஆசையாக இருந்தார்னு போட்டிருக்கு. ஏன்னா இது எல்லாவற்றையும் படைத்த ராஜாதி ராஜா அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தேவதூதர்கள் 6 செட்டைகள் அவர்களுக்கு இருக்குது. அவர் சமூகத்தில் நின்று பறந்துக்கிட்டே வந்து அவரை ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. 2 செட்டைகளாலே பறக்கிறார்கள், 2 செட்டைகளாலே கால்களை மூடிக்கொள்கிறார்கள், 2 செட்டைகளாலே முகத்தை மூடிக்கிறாங்கன்னு போட்டிருக்குது. மூடிக்கிட்டு சேனையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை 1000 ஆண்டுகளிலே ஒரு முறை இந்த செட்டையை இப்படி விரித்து முகத்தை கர்த்தர் சமூகத்தில் தேவதூதர்கள் காண்பித்தது கிடையாது, காண்பிக்கக்கூடாது. அவங்க அசிங்கமாக இல்லை, மின்னலை போல பிரகாசமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் சொன்னார் முகத்தை மூடிக்க. ஏன்னா ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னத்தில் உன் முகத்தை கூட நினைச்சக்கூடாது, காமிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மகத்தான கர்த்தர், அருமையால் மகா பெரியவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று ஏசாயா 6ஆம் அதிகாரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவன் அருமையான இங்கு பசியாக இருக்கிறார்னு சொன்ன உடனே 1 பேதுரு புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள். தேவ தூதரும் இவளெல்லாம் உற்று பார்க்க ஆசையாக இருந்தான்னு போட்டிருக்கு. அவளுக்கு ஆச்சரியம், தேவன் மனுஷனாக வந்து பொழுதையில் நடக்கிறாரு, இப்போ சிலுவையில் பசியாக தொங்குறாருன்னு சொல்லும்போது எல்லாம் உற்று பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, ஏன் தெரியுமா? நம்மை இந்த பசியிலிருந்து விடுதலை ஆக்கும்படி, நம்மை இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி தேவாதி தேவன் பசின்னா என்னன்னு தெரியாதவர் என் பசியாக என்ன செய்தார்? தொங்கினார். சங்கீதம் 136 சொல்கிறது, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். ஆடு மாடுகள், பறவைகள், 800 கோடி மக்கள் எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் இங்கே வந்து பசியாய் தொங்கினார். காரணம், மனுக்குலத்தினுடைய பசிக்கு தீர்வு கட்ட வேண்டுமானால் தேவாதி தேவன் அதை தம்மிலே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் கல்வாரியிலே ஒரு பிரசங்கம் பண்ணல, அருமையானவர்களே, அன்பை அருமையானவர்களே நிரூபித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பசினா என்னன்னே தெரியாதவருக்கு பரலோகத்தில் அருமையானவர்களே பாருங்க, பசினா அது என்னன்னே அங்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் படைக்கும் பொழுது 2 பேர் இருந்தாங்க. 1000 கனிகள் அவர்களுக்கு சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள், மிச்சம் அறிந்தார்கள். சாப்பிட்டது காட்டிலும் மிச்சம் அறிந்தது மிக மிக அதிகம். சாப்பிடாமல் மரங்களிலிருந்து பழங்கள் கீழே விழுந்து தானாக அழுகுனது. சாப்பிட்டது 2 பேர் ரொம்ப கொஞ்சம். நம்முடைய தேவன் இப்படித்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பசி என்பது அவருடைய அகராதியிலே இல்லாத ஒரு சொல். கர்த்தர் சிலுவையிலே பசியாய் தொங்கினார். காரணம், அருமையானவர்களே, தரித்திரத்திலே பசியிலே வாடுகிற மக்களை விடுதலையாக்க வேண்டுமானால் அவர் அதை தம்மேலே போட்டுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருந்தது. வெட்கப்படவில்லை. கவனிங்க. ஆகவே சிலுவையிலே பசியாய் தொங்கினார். அது மாத்திரமல்ல, தாகமாய் தொங்கினார்னு வாசிக்கிறோம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். பாருங்க, அவருடைய தாகத்தை குறித்து 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 22வது சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறேன். தண்ணீரை போல ஊற்றுண்டேன்,
என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல் நடுவே உரியிற்று. என் பலன் ஓட்டை போல என்ன செய்தது? காய்ந்தது. தாகத்தினால உடம்புல தண்ணியே இல்லாம பலன் ஓட்டை போல, மண் ஓட்டை போல காய்ந்தது. இப்போ வாசிங்க, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, மரண தூளிலே என்னை போடுகிறேன். அருமையான மனிதனுடைய தரித்திரம், தாகம் அவ்வளவாய் தாக்கத்தை அவருடைய சரீரத்தில் ஏற்படுத்தினபடினாலே நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் அருமையானுடைய தாகத்தை சகித்தார். காரணம், மனுஷனை அருமையானுள்ள இந்த தரித்திரத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இவருடைய பிரதிநிதியாக அவர் கிரயம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கல்வாரியில் கர்த்தர் பெரிய கிரயத்தை கொடுத்தார்னு தெரிந்து கொள்ளும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பிரசங்கம் பண்ணல, அது ஈஸி. தன்னையே அருமையால் கொடுத்தார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கடைசி சொட்டு ரத்தத்தையே கொடுத்தார். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் உயிரையே கொடுத்தார். அவ்விதமாக கொடுத்து தான் இன்றைக்கு தரித்திரத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், தரித்திரர் பார்த்து, இதெல்லாம் நல்லா கண்ணை திறந்து பாரு, இவ்வளவு கரையும் தேவாதி தேவன் கொடுத்துருப்பார்னு சொன்னால் அது சும்மா நேரம் போகாமல் செய்கிற வேலை இல்லை. இது மனுஷன் மேலே கடவுளுக்கு இருக்கிற அக்கறையும் கர்சனையும் அது காண்பிக்கிறது. இப்போ மனிதர்கள் கொஞ்சம் விழித்து இதெல்லாம் பார்த்து, கர்த்தாவே இவ்வளவு பாடுபட்டிருப்பேன்னா நான் ஏழையாக இருப்பது பொருந்தாது, அது பொருந்தாது. இப்போ நான் விசுவாசித்து இதை எடுக்க வேண்டும். ஒரு முயற்சி, எனக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சும்மா இருந்து கடவுள் பார்த்து மடியில் கொண்டு போட்டுருவார்னு எதிர்பார்த்துன்னா அது பொருந்தாது. அருமையால் கவனிங்க, இதெல்லாம் விசுவாசித்து அருமையால் அடிக்கடி வாயில் வைக்கணும். கர்த்தாவே உம்முடைய தரித்திரம் என்னுடைய ஐஸ்வர்யம். பணக்காரராக பாருங்கள், விசுவாசத்தில் பணக்காரராக விரும்புகிறவர்கள், விசுவாசம் என்பது அருமையானே வேதத்தில் எழுதப்படுகிறது. அந்த வார்த்தை நாங்கள் சொல்லுகிற விசுவாசத்தின் வார்த்தையே அது உனக்கு மிகவும் சமீபமாய் எங்கே இருக்குது? வாயில் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பணம் வர்றதுக்கு முன்னாடி வாய் பேச ஆரம்பிக்கணும். பணம் வர்றதுக்கு முன்னாடி வாயில் வேலை செய்யணும். அருமையான தேவனுடைய வார்த்தையை வைத்து, கர்த்தாவை உம்முடைய ஐஸ்வர்யம் இவ்வளவு கரையம் கொடுத்துருப்பேன், நான் வீணாக போகக்கூடாது. இவ்வளவு கரையத்தை நீ கொடுத்து நானும் ஏழையாக இருந்தா நீ பட்ட பாடு வீணாகி போய்விட்டது. அருமையான விசுவாசியோடு எழும்ப வேண்டியது அவசியமாக இருந்த நாட்களில், விசேஷமாக தரித்திரத்துக்குள்ளே அருமையான தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாட்களை எல்லாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களுக்காக கர்த்தர் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். அது வீணாக போயிடக்கூடாது. நாம் ஏதோ ஒரு முயற்சி பண்ணும்போது தான் இதனுடைய பங்காக மாறுகிறது. வாயில் நான் தரித்திரனாக இருக்க முடியாது, இது பொருந்தாது. கர்த்தாவே உம்முடைய தரித்திரம் என்னுடைய ஐஸ்வர்யம், உம்முடைய பசி என்னுடைய ஐஸ்வர்யம், உம்முடைய தாகம் என்னுடைய ஐஸ்வர்யம், உம்முடைய நிர்வாணம் என்னுடைய ஐஸ்வர்யம். இப்படி தான் ஜெபம். கவனியுங்கள், ஆண்டவரே பார்த்து கைவிட்டுறாதீங்க, ஆண்டவரே எந்தையாவது கொடுங்க ஆண்டவரே, அப்படி கேட்கறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, கல்வாரியை பாரு, ஆண்டவரே இறங்கும். என் இறக்கத்தெல்லாம் கல்வாரியில் நினச்சிட்டேன், கொட்டிட்டேன். இப்போ நீ கல்வாரியை பார்க்கணும். கல்வாரியில் ஏதோ ஒன்றை உனக்காக நான் செய்திருக்கிறேன். என்னுடைய இறக்கம் அங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. நீ அங்கே அதன் மூலமாக என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று பிதாவாகி என்று சொல்லுகிறே பார்க்கிறோம். அருமையான அது மாத்திரமல்ல, நிர்வாணமாய் தொங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். போர்ச்சேவர் இயேசுவை சிலுவையில் அறிந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. அவள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவர் இப்படி செய்தார்கள். இயேசுநாதருடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் 4 போர்ச்சேவர் அருமையான பங்கிட்டு கொண்டாடுறது. இயேசு கல்வாரி சிலுவையிலே அருமையானே நிர்வாணமாய் தொங்கினான். மனதிலே விலை கொண்டு வருவது தியானம். அதுதான் ஐஸ்வர்யத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க செய்யும். கவனிங்கள். ஆகவே கல்வாரிய மனக்கண்பா நிறுத்தணும். ஆதி பக்தர்கள் கானான் தேச சுதந்திரிக்கு போகும்போது பாலையும் தேனையும் மனதில் நிறுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய பாலும் தேனும் கல்வாரியிலிருந்து நமக்கு அருமையானே அது ஒழுகுகிறது, உருண்டு ஓடுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே
நிர்வாணமாய் கர்த்தர் தொங்கின அந்த காட்சி அது தியானமாக மாறும் பொழுது, அருமையான நம்ம பங்காக மாறும் பொழுது, ஐஸ்வர்யம் பின்னாலே உங்களை தொடரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு 33 வயது வாலிபன், தேவாதி தேவன் முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு வயசான மனுஷன் கிடையாது, வாலிபன். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அருமையானவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். மகதலேனா மரியாள், நீ எத்தனையோ அப்படி தொண்டர்கள் சீஷர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு அருமையானவர்களே சிலுவையிலே அறையில் கட்டுறதுக்கு ஒரு கோவண துணி இல்லாதபடி அருமையானவர்களே நிர்வாணமாய் தொங்கினான் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை கிரயத்தை அருமையானவர்களே திட்டமிட்டு கொடுத்தார். இதுதான் அருமையானவர்களே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு மதம் கிடையாது. அநேகர் நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவ மதம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனிதர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சமாதானத்தை பெறுகிற மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆரோக்கியத்தை பெறுகிற மாத்திரமல்ல, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டமாக இருந்தபடினாலே சிலுவையிலே அருமையானவர்களே 6 மணி நேரங்களை விதமாக நிர்வாணமாக தொங்கினான் எழுதப்பட்டிருக்கிறது. வெக்கம், அவமானம், அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. அவமானம் அருமையானவர்களே பாருங்கள், அப்படியே இருதயத்தை உடைச்சி ரத்தம் அப்படியே குடலுக்குள்ளே உருகி போச்சுன்னு போட்டிருக்குது. அப்படிப்பட்ட அவமானங்களை எல்லாம் அருமையான கர்த்தர் சகித்திருக்கிறார். இப்போ உண்மையான சீஷர்கள் அவங்க ஒரு கேள்வி கேட்காங்க, கர்த்தாவே இவ்வளவு கிரயம் கொடுத்துருக்கேன்னு சொன்னால், நான் ஒரு ஏழ்மைத்தனத்தில் ஒரு திருப்தியாக ஒரு மாதிரி இப்படி போயிட்டுருக்குது, அது பொருந்தாது, கொஞ்சம் எழும்ப வேண்டும் விசுவாசத்தில். இந்த புஸ்தகத்தை எடுக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் வாயில் திருப்பி வைக்கணும். வச்சு அருமையான நான் நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னுடைய தேவையில் யாவும் சந்திக்கப்படுகிற நான் ஐஸ்வர்யவானாக நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணணும். பாருங்கள் அருமையான, ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய தரித்திரத்துக்காக என்ன 2 கரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 27, 29, 30 வாசிக்கிறேன். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, சத்தமாசிங்க, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில், அருமையானவர்களே பாருங்கள், முள்ளுகளான ஒரு முடியை அவர் தலையில் வச்சாங்க. டெரக் பிரின்ஸுங்கிற ஊழியக்காரர், ஒரு எருசலேமிலே 17 வருஷம் ஊழியம் செய்தவர். அவருடைய புஸ்தகங்களில் எழுதுகிறார், எருசலேமை சுற்றி இருக்கிற காடுகளில் 1 அங்குல நீளமான முள்ளுகள் வளருதான் பாருங்க. அந்த முள்ளை எடுத்து ஒரு கிரீடம் மாதிரி பின்னி இயேசுநாதர் தலையில் வச்சது பெருசு இல்லை, அந்த மிலிட்ரிக்காரனுடைய கோல் எடுத்து அதை அடித்தான் பாருங்க. 1 அங்குல நீளமான முள் இயேசுநாதருடைய மூளையை தொட்டது, ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அருமையான கவனியங்கள், எதற்கு தெரியுமா? நம்முடைய தரித்திரத்தை அவர் தம்முடைய தலையின் மேலே நெசிதார், சுமந்தார். இவளெல்லாம் சிந்திக்கும் போது அருமையானே ஆச்சரியமாக இருக்கிறது. இது ஒரு லெக்சர் கிடையாது, ஒரு பிரசங்கம் கிடையாது. கர்த்தர் அருமையான மனுஷன் மேலே வைத்திருக்கிற அன்பை ரூபிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பின் லட்சணம் அருமையானே அது கல்வாரியிலே அருமையானே தெரிகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆகவே இப்பொழுது வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17. பின்பு தேவன் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அடுத்த வசனத்தை எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். போதும் அருமையானவர்களே, பூமியை கர்த்தர் படைக்கும் பொழுது ஒரு முள்ளு கூட கிடையாதான். மனதிலே கொண்டு வாருங்கள், ஒரு முள்ளை கூட கர்த்தர் படைக்கலை. ஆனால் மனுஷன் என்னைக்கு கர்த்தருடைய இந்த வார்த்தையை தள்ளிட்டு அருமையானவர்களே பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கு முள் தானாக பூமியிலே முளைக்க ஆரம்பித்தது. அதான் பார்க்குறான், இது என்ன குத்துது புதுசாக இருக்குது அப்படின்னு. கவனிங்க, பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும். முள்ளும் குறுக்கும் தரித்திரத்தினுடைய அடையாளம், சாபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த முள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலை மேலே சுமந்தது மாத்திரமல்ல, மூளை வரைக்கும் தொடர மாதிரி அருமையான கர்த்தர் இடம் கொடுத்தார். கர்த்தர் சொன்னார், அடி உள்ள போட்டும் அந்த முள்ளுக்கள், என்னுடைய மக்கள் இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேணும்,
சாபத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, இல்லாமையிலிருந்து அவர் நீங்களாக்கப்பட வேண்டும். ஆகவே அதற்கான நான் கிரயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுநாதருடைய தலையிலிருந்து அருமையானுடைய ரத்தம் சிந்தினது நம்முடைய சர்வலோகத்தையும் படைத்த தேவன் நம்முடைய தருத்திரத்தை தலைமையில் அருமையானுடைய சிலுவையிலே சுமந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல அருமையானுடைய இன்னொரு கருத்து, முக்கியமான ஒரு கருத்து, லூக்கான சுவிசேஷம் 22வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. எல்லாரும் சொல்லும் வேர்வை. கவனிங்க, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. அருமையானவர்களே, அங்கே பாவத்தை சுமந்து மாத்திரமல்ல, மனிதனுடைய தரித்திரத்தையும் இயேசு கிறிஸ்து தன்மையிலே சுமந்தார். அதனுடைய பிரஷர் பாருங்கள், வேர்வையிலே ரத்தம் கலந்து அருமையானவர்களே தரையிலே விழுந்தது. எல்லாரும் சொல்லும் தரையிலே விழுந்தது. அந்த தரையை பற்றி தான் ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம். பூமி உன் நிமித்தம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். கவனிங்க, அது மாத்திரமல்ல, அருமையால் இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் பூமிக்கு திரும்ப மட்டும், சத்தமாசிங்க, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். பாருங்கள், வேர்வை சாபத்தினுடைய அடையாளம். இதுவரைக்கும் ஆதாம் வேலை செய்தான், வேர்வை சிந்தவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேர்வையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேர்வை இல்லாத ஆசீர்வாதம். ஆதாமுக்கு அது இருந்தது. ஆனால் என்றைக்கு தவறு செய்தானோ அன்றைக்கே வேர்வை சிந்த ஆரம்பிச்சிட்டான். அருமையானவர்களே, கர்த்தர் அதற்கு நிவாரணம் பண்ணும்படி ரத்தம் கலந்த வேர்வையை தரையிலே சிந்த விடுகிற பார்க்கணும். அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ரத்தம் கலந்த அந்த வேர்வை தரையிலே விழுந்தது, பூமியிலே விழுந்தது. ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பூமி அது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கலந்த அந்த வேர்வை நம்முடைய பூமியை அருமையானவர்களே அது பரிசுத்தமாக்கி இருக்கிறது. தரித்திரம் என்ற சாபத்தை அது விரட்டி அடித்திருக்கிறது. இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் அன்றைக்கு பஞ்சம் வரலாம், நம்ம பூமியில் பஞ்சம் கிடையாது. நம்ம பூமியில் பஞ்சம் கிடையாது. காரணம், இது பரிசுத்தமான பூமி. இயேசுவின் ரத்தம் கலந்த வேர்வை அருமையானவர்களே சாபத்தை வெளியெடுத்து துரத்தி இருக்கிறது. இவளெல்லாம் நம்ப வேண்டும். அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசு என்ற உள்ளத்துக்குள்ள வாரன்னு கூப்பிடணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தரித்திரத்திலே வாழும்படி தீர்மானம் பண்ணக்கூடாது, மிதிச்சு வெளியே தள்ளணும். கர்த்தர் ரத்தம் கலந்த வேர்வையை என்னை ஆசீர்வதிக்கும்படி இந்த பூமியில் சிந்தியிருக்கிறாரு. இன்னும் நான் ஒரு தரித்திரம் பிடிச்ச பூமியை நான் சொந்தமாக வச்சுருப்பேன்னா பொருந்தாத ஒன்று. நான் விசுவாசிப்பேன், நான் எழும்ப முடியும். இந்த பாட்டனும் பூட்டனும் என்னை ஏழை ஆக்கிட்டாங்க. ஆனால் நான் இயேசுவை சந்தித்து விட்டேன். என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், அவங்க ஏழையாக இருக்க போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா உபாசிக்கேன் ஜபிக்கேன்னு சொல்லி அநேக கிறிஸ்தவன மாதிரி என் மேலே ஓலம் விட்டுக்கிட்டு இருக்குது இல்லை. இவையெல்லாம் உள்ளே தீர்க்கமாக எடுக்கணும், வாயில் வைக்கணும், மனதில் வைக்க வேணும், வைராக்கியம் கொள்ள வேண்டும். கர்த்தர்ட்ட அருமையான உரிமை பாராட்டணும். கர்த்தாவே, உடைய குமாரன் கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின அந்த ரத்தங்கள் அந்த வேர்வை அது எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமான ஒரு பூமியை தானே செய்யணும், தரணும். பாருங்கள், அலங்காநல்லூரில் தோப்பு வச்சுருக்கோம். லீபனோன் வனம் 3 வருஷமாக மழை இல்லை. ஆகவே எத்தனையோ தோப்புகள் அந்த பக்கம் எல்லாம் பட்டு போச்சு. எல்லாம் கம்ப்ளீட்டாக பட்டு போச்சு. ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், எங்கள் தோட்டம் பட்டு போவாது. இயேசுவன் ரத்தம் கலந்த வேர்வை இங்கே தெளிச்சிருக்கோம். இயேசுவன் ரத்தம் கலந்த வேர்வை இதில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த தோட்டமும் படட்டும், எதுவும் செய்யட்டும், இது கொளிக்கும் செழிக்கும். இது கர்த்தருடைய தோட்டம். அப்படி கவனியங்கள். ஆகவே இவளெல்லாம் அன்றாட வாழ்விலே நமக்கு உதவி செய்யும்படி சொர்க்கத்தை விட்டு கர்த்தர் கல்வாரி சிறுவிலே சில தியாகங்களை பண்ணியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவ ஜபிக்கிற உபாசியம் கிடையாது. விசுவாசித்து இவளை சுதந்திரிக்கிறது. அநேர் வாழ்நாளெல்லாம் உபாசம் பண்ணி யூஸ்லெஸ், நத்திங், ஒன்று வாழ்க்கையில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமல் செய்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். இதெல்லாம் புரிந்து கொண்டு அருமையானவர்களே, கர்த்தர் சம்பாதித்து இந்த ஆசீர்வாதங்களை எடுக்க வேண்டும்.
உரிமை பாராட்ட வேண்டும், பிடிவாதமாக அருமையானவர்களே சொந்தமாக்க வேண்டும். கர்த்தர் கல்வாரி அந்த கெத்செமனே தோட்டத்தில் விட்டு அந்த ரத்தத்துக்கு கனத்தை கொண்டு வர வேண்டும், மரியாதையை கொண்டு வர வேண்டும். கவனிங்க, கர்த்தருக்கு மரியாதை கொண்டு வர்றது எப்படி? சும்மா முழங்கால் இன்னும் ஒவ்வொன்று கூப்பாடு போடுறதுனால வாழ்க்கையிலே அருமையான நம்முடைய தரித்திரம் நீங்கி நாம் கடன் வாங்குறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் மாறும் பொழுது இயேசு சிந்தின அந்த ரத்தம் கலந்த வேர்வை அது கனப்படுத்தப்படுகிறது. இவளெல்லாம் தீர்மானம் பண்ணணும். ஆகவே உள்ளே நமக்குள்ளே ஒரு வைராக்கியம், கர்த்தாவே உம்முடைய பசி என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய தாகம் என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய நிர்வாணம் என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய முள்முடி என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய ரத்தம் கலந்த வேர்வை என்னுடைய ஐஸ்வர்யம். நான் ஏழையாக இருக்க மறுக்கிறேன், ஏழையாக இருக்க முடியாதது, பொருந்தாது. இவ்வளவு கரையை நீ கொடுத்திருக்கும் போது நான் ஏழையாக இருந்தேன்னு சொன்னால் அது பொருந்தாது. இவ்விதமாய் அருமையானவர்களே நாம் விசுவாசத்தை செயல்படுத்தி இது எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பாயிண்ட், கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ரெண்டாவது, சிலுவையிலே நமக்காக தரித்திரரானார். மூன்றாவது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோம். அதான் மூணாவது பாயிண்ட். இதான் முக்கியமான பாயிண்ட். இதுக்காகத்தான் கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாரு. இது நம்முடைய விசுவாசத்தை நம்ம எழுப்பும்போது நம்முடைய பங்காக மாறுகிறது. ஆகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே உம்முடைய பசி என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய தாகம் என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய நிர்வாணம் என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய முள்முடி என்ற ஐஸ்வர்யம், உம்முடைய ரத்தம் கலந்த வேர்வை என்ற ஐஸ்வர்யம். நான் ஏழையாக இருப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறேன். இயேசுவின் கல்வாரி புண்ணியத்தினாலே, இயேசுவின் கிருபையினாலே நான் ஐஸ்வர்யவான். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். இது பொருளாசை இல்லை தேவனுடைய மக்களே. அநேக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காது, பொருளாசை பின்னால் போயிடாதீங்க. பொருளாசை இல்லையா, இது கிறிஸ்துவின் மேல உள்ள ஆசை. கிறிஸ்துவின் மேலே ஆசை உண்மையாக இருக்கிறவர்கள் கர்த்தர்பட்ட பாடுக்கு நாம் அருமையான அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும். பிரதிபலனை கண்டிப்பாக காமிச்சிட்டு தான் கண்ணை மூடணும். இவன் தான் ஆவிக்குரியமே. கவனிங்க, சும்மா நாங்கள் எதையும் தொட மாட்டோம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லி அருமையானே ஒன்றுமில்லாமல் தரித்திரராய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை அவமானப்படுத்துகிறது இல்லை. கர்த்தர் அருமையானுடைய பட்ட பாடுகள் மூலமாக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து சுதந்திரித்து கர்த்தருக்கு மகிமை கொண்டு எல்லாம் தயவுசெய்து எழுந்திருப்போம். பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், தாளம் போடுங்க இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், தாளம் போடுங்க, ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க, ஆண்டவர் அவரை உயர்த்திடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்க, ஆண்டவர் அவரை உயர்த்திடுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், தாளம் போடுங்க இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர், தாளம் போடுங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவானுங்க. கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைப்போன் பாக்கியவானுங்க. உலகெங்கும் சென்றிடுங்க, ஊரெங்கும் சொல்லிடுங்க, உலகெங்கும் சென்றிடுங்க, ஊரெங்கும் சொல்லிடுங்க. கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்க, கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்க. இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்க என்றும் நல்லவர்,
பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். உம்முடைய ஐஸ்வர்யம் எங்களுடைய ஐஸ்வர்யம் கர்த்தாவே. என் மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குன்னு சொன்னீரே. எங்கள் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து எங்கள் குறைவை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறான். நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எல்லா குறைவிலும் மறைந்து போவதாக. எல்லா தரித்திரத்தையும் விரட்டி அடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக. எல்லா தரித்திர ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தை வரவேற்கிறோம். மக்கள் மேலே கட்டவிழ்த்து விடுகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய செல்வம் மக்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவிதமாய் செய்ததற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவனை ஆராதித்து அற்புதங்களை பெற்றுச் செல்கின்றனர். உங்கள் அனைவரையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும். எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452238030. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.